உணவுக்கு முன்பும் பின்பும் டீ காஃபி அருந்துவது ஆபத்தானது. நாலு புரோட்டா 2 பார்சல்ண்ணே. 4 புரோட்டா நம்மகிட்ட கிடையாதுண்ணே. அன்னைக்கு கிலோ புரோட்டா தான் வேணுமா? அப்படி கம்மியாட்டி பேர் போய் கட்டுறா போட. அண்ணே கூட சட்னி கட்டிருந்தேன். கூட எல்லாம் சட்னி கட்ட முடியாதுண்ணே. கவரில் தானே கட்டுவோம். எனக்கேவா? உனக்கா இருந்தானு எனக்கா இருந்தானு கவர் தான் பிள்ளை. கோழி கால் வேணும். கொடுக்க முடியாதுப்பா. அப்படி சொல்லுடி. என் ஓனர் பொண்டாட்டி. காலை நீ வாங்கிட்டு போயிட்டா உடம்ப யார்கிட்ட விக்கிறது? ஆட ஓனர் மூஞ்சி. இருங்க, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரி சரி பார்த்து போயிட்டு வா. இருங்க, எங்க அம்மாக்கு 2 கோழி மட்டும் பிடிச்சிட்டு போட்டா. கோழி மேல கைய வச்சனா கொலை பண்ணிடுவோம். உன்னை ஓத்தா வீட்டுக்கு போகும்போதெல்லாம் 2 கோழியா பிடிச்சிட்டு போயிட்டு இருக்க. நீ ஆத்தால மோள என்ன வேலை காட்டுறீங்களா? கோழியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. அப்படியே போடி. சரி சரி போறேன். அம்மா வீட்டுக்கு போறாளே, எங்கேயாவது சும்மா போறாளா? 2 கட்டப்பாய் ஃபுல்லா அள்ளிட்டு போறா. இங்க இருக்கிற மல்லிகை ஜாமான்ல இருந்து ஹார்லிக்ஸ்ல இருந்து எல்லாம் ஆத்தா வீட்டுக்கு போயிடும். அதை திரும்ப எல்லாத்தையும் நான் பட்டில இருந்து வாங்கிட்டு வந்து போடணும். இங்க நம்ம படுற கஷ்டத்தை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டாளே. அவ ஆத்தா வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல தான் குறியா இருக்கா. ஏமா தோசை சாப்பிட்டுட்டு எம்மா நேரம் தான் உட்கார்ந்துருக்குறது. எடுத்துட்டு வருவேன்னு டக்குன்னு சுட்டு போடு. என்னங்க, உங்களுக்கு தோசை இல்லைங்க, மாவு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. 2 தான் வரும். எனக்கு வேணும். மாவு இல்லையா? சரி அதான் 2 தோசை வருது இல்ல, அதுல 1 கூட. டேய் 30 தோசை தின்றுக்கடா. 30 தோசை சுட்டு கொடுத்துருக்கா. இன்னும் அவன் வயிறு ரொம்பல. நான் சாப்பிடுறது 2 அதுலயே பங்கு கேக்குறேன். ஒழுங்கா போயிரு, இல்லைன்னா தோசைகள் மூஞ்சிக்கு வரும். தோசைகள் மூஞ்சிக்கு வந்தாலும் பரவாயில்லம்மா, அது கூட சேர்ந்து தோசையும் வரும்ல. அசிங்கமா இது அது கேட்டு போறேன்டா. போடா. ஏங்க நைட் உப்புமா செய்யட்டுமா சப்பாத்தி செய்யட்டுமா? சப்பாத்தி செஞ்சிருப்புல? சரியா கேட்கல, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். சப்பாத்தி செய்ய சொன்னேன். ஐயோ எனக்கு காதே கேட்கல. வாயில என்ன கொல்கட்டையா வச்சிருக்கீங்க? கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன். ஐயோ சப்பாத்தி செஞ்சு கொடுன்னு சொன்னேன். என்ன சொல்றீங்கன்னு கேட்கவே மாட்டேங்குது. ஸோ இதுக்கு மேலே என்னால் கத்த முடியல. உப்புமாவே செஞ்சு எடுத்துருவாமா. ஓ உப்புமாவா? அதான் ஒரே நிமிஷத்துல செஞ்சு எடுத்துட்டு வரேங்க. அண்ணாச்சி 10 ரூபா சிக்கன் 65 மசாலா கொடுங்க. சிக்கன் 65 தோத்தாரம்மா. ஏம்மா இந்த பாக்கெட்டு கொஞ்சம் பிஞ்சிருக்கு, பரவாயில்லையா? பரவாயில்ல அண்ணாச்சி, கொடுங்க. பரவாயில்லையா? சரிம்மா. இந்த மாதிரி கஸ்டமர் ஒரு நாளைக்கு 4 பேர் வந்தா போதும். இந்தாம்மா. இந்தாங்க அண்ணாச்சி. என்ன காசு இல்லை, திரும்ப மசாலாவே கொடுக்குற? இது போதும் அண்ணாச்சி, போயிட்டு வரேன். இதுக்கு தான் பரவாயில்லன்னு சொன்னியாடி நீனு. அண்ணா 1 கிலோ வெங்காயம் எவ்வளோ? 1 கிலோ வெங்காயமா? 1 கிலோ வெங்காயம் 40 ரூபா போடலாமா? 40 ரூபாயா? மாமி வந்தா மட்டும் கிலோ 10 ரூபாய்க்கு தரீங்க. தோப்பார், மாமி கணக்கு வேற உன் கணக்கு வேற. இது தேவையெல்லாம் பேசாத. அப்படியா? இந்தாங்க, மாமி லைன்ல இருக்காங்க. மாமியா? குடு. சொல்லுங்க மாமி. அட கிலோ 40 ரூபா சொல்லவே இல்லை. அது அந்த புள்ள சும்மா சொல்லுது. கிலோ 4 ரூபா தான் சொன்னா, அதை 40 ரூபான்னு வந்துருச்சு போல் இருக்கு. 4 ரூபாய்க்கு போட்டு கொடுத்துறேன் மாமி. சரி மாமி. உங்களுக்கு ஏதாச்சும் கொடுத்துட்றேன். சரி கொடுத்துட்றேன். மாமி லைன்ல இருக்காங்கன்னா அப்பயே சொல்ல மாட்டியா நீ? இந்தா. என்ன இந்த அளவு காய்ச்சி பிடிச்சனா இருக்கான்? இப்பெல்லாம் தான் இப்படி கடை உருப்பிடும். ஏங்க நீங்க எனக்கு இந்த தாலி செயின் போட்டு 10 வருஷம் ஆச்சுங்க. ரொம்ப பழசாயிடுச்சு. இதை மாத்திரலாமா? அப்படி பார்த்தா உன்னையும் கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆச்சு. உன்னையும் மாற்றிடலாமா? சிக்கன் 65 போடுற மாதிரி 1 கிலோ கறி வெட்டித்தாங்க. வெட்டி தரமா? என்னம்மா சிக்கன் 65லாம் வீட்டில் ஏதாச்சும் விசேஷமா? ஓடி போனேன், என் புருஷன் வீட்டுக்கு வந்திருக்கான். அதுக்கு தான். வந்துட்டானா? இம்மா நாள் எங்க இருந்தானா? இம்மா நாள் உன் வீட்டில் தான் இருந்தானா. என் வீட்லையா? என்ன சொல்லிட்டு போறா? ஒன்றும் புரியலையே. இந்தாம்மா. ஏங்க எங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன், அப்படியே உட்காந்துருக்கீங்க. வாங்க போலாம். நான் ரெடி, வா போகலாம். என்ன இப்படியே வா? பின்ன நான் வீட்டுக்குள்ளே வரமாட்டேன். உன்னை வெளில விட்டு அப்படியே வந்துடுவேன். ஏன் எங்க அம்மா வீட்டுக்குள்ள வந்தா என்ன கதை உங்களுக்கு? இரு உனக்கு கொஞ்சம் புரிய வைக்கிறேன். இரு. இப்போ ஒரு துணி கடைக்கு நீ சேலை எடுக்க போகிற. அந்த கடைக்காரன் வாண்ட வந்து இந்த சேலை கிளியாது, நல்லா இருக்கும், சாயம் போகாது, நல்ல குவாலிட்டி அப்படின்னு சொல்லி வாண்ட விற்கிறான். நீ வாங்கிட்டு வந்து 1 வாரம் யூஸ் பண்ணுற. உடனே துணி கிழிஞ்சு விடுது, சாயம் போயிடுது. அப்படின்னா அந்த துணி கடைக்கு மறுபடியும் நீ போவியா? நான் ஏன் போகிறேன்? நான்லாம் போக மாட்டேன். நீ மட்டும் போக மாட்டேன், நான் மட்டும் போகணுமா? ஏங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு லாட்டரியில உங்களுக்கு 1 கோடி ரூபா விழுந்திருக்கு. இன்னொரு பக்கம் என்னை கடத்திட்டு போயிட்டாங்க. என்னை கடத்திட்டு போனவன் 1 கோடி ரூபா கொடுத்தாதான் உன் பொண்டாட்டி விடுவேன் அப்படின்னு சொல்றான். இந்த சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் பண்ணுறது இருக்கட்டும்ல. நீ கேட்ட கேள்வி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம்? எனக்கு 1 லாட்டரி தானே விழுந்திருக்குன்னு சொன்னேன். ஆனால் எனக்கு இங்கே 2 லாட்டரி விழுந்திருக்க. 2 லாட்டரியா? ஒரு லாட்டரியில 1 கோடி ரூபா விழுந்திருக்கு. இன்னொரு பக்கம் என்னை கடத்தி. ஏங்க இந்த ஹெல்மெட்டும் பொண்டாட்டியும் ஒண்ணுதான் தெரியுமா? எப்படி சொல்ற? ரெண்டையுமே நீங்க தலைமையில வச்சுக்கலீங்கன்னா உயிரே போயிடும்.
டீ போடுங்க, காசு அப்புறமேட்டு வந்து தரேன். கடன் வேணுமா? ஏமா நீ யாருன்னு எனக்கு தெரியாது, உன்னை நம்பி நான் எப்படிமா கடன் கொடுக்குறது? கடன்லாம் தர முடியாது, காசு இருந்தா குடிச்சிட்டு போ. என்னது எனக்கு கடன் தர மாட்டியா? யோ உன் டீல இன்னைக்கு குறிச்சு வச்சுக்கியா? உன் டீ கடைக்கு எதிர்த்தாப்புல நான் ஒரு டீ கடையை ஓபன் பண்ணி என் டீ கடையை டெவலப் பண்ணி உன் டீ கடையை இழுத்து மூட வச்சு உன்னை நடுத்தரில் நிக்க வைக்கல. என் பேரு நீலாம்பரி இல்லையா? நான் படையப்பாவையும் அண்ணாமலையும் ஒரே டைம்ல பாத்துட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இப்படி பேச. அண்ணாச்சி உங்களுக்கு பால் ஊத்த வந்திருக்கேன். பால் ஊத்த வந்திருக்கியா? எதுல அண்ணாச்சி பால் ஊத்தணும்? இந்த பால் தான் ஊத்த வந்திருக்கியா? ஏன்டி நான் வெள்ளிக்கிழமை அதுமா என்ன பேச்சு பேசுற? வந்து இன்னைக்கு பாலை ஊத்தவனா போ. அண்ணாச்சி பயந்துட்டு போல இருக்கு. அண்ணா என்னப்பா வேணும்? 20 கிலோ அரிசி மூட்டை எவ்வளோண்ணே? 1500ரூபாப்பா. அப்போ லூஸ்னா எவ்வளோண்ணே தருவீங்க? தம்பி லூஸா இருந்தாலும் மெண்டலா இருந்தாலும் ஒரே ரேட்டு தாப்பா. கறிக்கு ஒரு கோழி வேணும். டேய் நீ சாப்பிடுற கோழிக்கு ஒரு குடும்பம் இருக்குடா, அத பிரிச்சிராத. அப்ப அந்த குடும்பத்தையே கொடுக்கா, நான் பிரிக்காம எடுத்துட்டு போறேன். ஏண்டி கூறுகட்டால நீ மட்டும் போகாம எதுக்குடி எங்களையும்